Hey everyone, welcome to Step DC. So GATE 2025 for mechanical engineering is recent over and question பார்த்தீங்க அப்படின்னா actually ரொம்ப straight forward question என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடைசி ப்ரீவியஸ் பேப்பர் லைக் 10 to 12 years ப்ரீவியஸ் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தாலே தென் இந்த டைம் வந்துட்டு எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் ஒரு மாடல் பார்த்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டீட்டெயில் சொல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங். ஸோ அப்கமிங் செக்ஷன்ஸில் வந்துட்டு தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி நான் செப்பரேட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரி நான் பார்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான். ஓகே, ஸோ வாங்க வி வில் சால்வ் ஈச் ப்ராப்ளம் டுகெதர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா we need to find the zero force member for the given stress. See, ஏல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ளைங் 1000 நியூட்டன்ஸ் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல? ஸோ இது வந்து லெட்ஸ் இது F1, தென் இது வந்துட்டு F2, கரெக்டாக? தென் பார்க்குறேன் இந்த டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரோலர் சப்போர்ட். அப்போ இட் ஷுட் ஹேவ் சம் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அண்ட் இங்கே இருக்க ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் எப்படி இருக்கணும்? ஸோ அதே சேம் மேக்னிடியூட்ல இருக்கணும், பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும் டு காம்பன்சேட் திஸ் ஃபோர்ஸ் F2. அப்படின்னா இந்த A to D லிங்க் வந்துட்டு காம்பன்சேட் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த F1 காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா the force distribution from C to B எப்படி இருக்கணும்? அதே ஈக்குவல் மேக்னிடியூட் பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த C to B and A to B காம்பன்சேட் டு ஈச் அதர். அப்படின்னா ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாத இடங்கள் பார்க்கும்போது B to D and C and D. So these two links are my zero force member. So answer வந்துட்டு B to D. And that's answer my first question. Second question பார்த்தீங்க அப்படின்னா we need to find the bending moment. So இதுவும் ரொம்ப straight forward question தான். So just draw the symmetric diagram. So இது வந்து simply supported beam இல்லையா? So simply supported beam. So let's say air வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கணும். So let's say இது வந்துட்டு RXA and this is RYA. And B வந்து roller support which is RYB, and I have some uniform moment of 1 Newton meter per meter. Okay, so just write the static equilibrium condition. So summation Fs equal to 0, Rxa becomes 0, summation Fy equal to 0, so Rya plus Ryb, and thus nothing with 0. அப்படின்னா RYA will be equal to minus RYB, right? RYA will be equal to minus RYB. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த இடத்துல அதிகமாக ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மூமெண்ட் எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து லெஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் இந்த இடத்துல நான் மூமெண்ட் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் A பாயிண்ட் இல்லையா? மூமெண்ட் அட் A இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி பார்க்கும்போது RYB, ஸோ இட் இஸ் கோயிங் இன் த கான்ட்ரா கிளாக்வைஸ் டைரக்ஷன். அண்ட் இந்த மொமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் இன் த கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்படின்னா மைனஸ் RYB டைம்ஸ் ஆஃப் 1 பிளஸ் minus 1 this equal to 0. So RYB will be equal to minus 1 Newton. RYB nothing but minus 1 Newton. அப்படின்னா RYA என்னவா இருக்கணும்? minus of minus 1 Newton. So this equal to plus 1 Newton. So RYA வந்து plus 1 Newton and RYB வந்து minus 1 Newton. And this makes complete sense. ஏன்னா இந்த பீமை நல்லா கேர்ஃபுல்லாக நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா is subject to only the pure torsion இல்லையா? pure torsion அப்படின்னா அங்கே வந்து ட்விஸ்டிங் மட்டும் தான் ஏற்படுமே தவிர பெண்டிங் நம்மளுக்கு நடக்காது. அப்போ எனக்கு ட்விஸ்டிங் வேணும் அப்படின்னா ஒரு சைடு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்துட்டு அப்வர்டாகவும் வேற சைடு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ஈக்குவல் மேக்னிடியூட் இருந்தால் மட்டும்தான் யூ ஷுட் ஃபார்ம் த கப்பிள். அந்த கப்பிள் மூலமாக மட்டும்தான் இந்த பீம் வந்து என்ன நடக்கணும் எனக்கு வந்து ட்விஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு சைடு வர ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு upward direction ஆகும் which is a 1 Newton, and another side வர direction பார்த்தீங்கன்னா minus 1 Newtonல வந்துட்டு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த பீம் வந்து is completely to the twisting moment, is complete to the twisting moment. அங்க வந்து பெண்டிங் நடக்காது, ஏன்னா பெண்டிங் லோடு இல்லை.
அப்போ இங்கே பெண்டிங் மொமெண்ட் கேட்டனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்பயே சொல்லிடலாம் அது வந்து 0 நியூட்டன்ஸ் அப்படின்ட்டு. ஐ மீன் 0 நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா there is no bending moment at all இல்லையா, ட்விஸ்ட் மட்டும் தான் நடக்குது. பட் anyhow let's சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ let's say இது வந்து பாயிண்ட் நம்பர் சி. ஸோ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் சி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் சி பாயிண்ட் இது வந்துட்டு clockwise direction அண்ட் இது வந்துட்டு இதுவும் clockwise direction. அப்படின்னா 1 நியூட்டன் டைம்ஸ் ஆஃப் 0.5 ஏன்னா the entire beam is for subject to 1 மீட்டர். அப்போ half of distance பார்த்தீங்கன்னா nothing but 0.5, right? So 1 Newton plus 0.5 plus minus 1 Newton into the another 0.5 and the total summation is nothing but 0 Newton meter. So moment at C is nothing but 0 Newton meter, and that's answer my second part. See, this is one of the beautiful question actually. The strain energy per unit volume. அதாவது என்னன்னா indirectly they are asking to find the toughness. Strain energy per unit volume means என்ன அப்படின்னா is nothing but toughness, which is nothing but area under Stresson strain curve, right? It's the total area under the Stresson strain curve. அப்ப இங்க மொத்தம் எத்தனை ஏரியா இருக்கு, இது வந்துட்டு A1 இது வந்து A2. அப்ப A1 ஏரியா அண்ட் A2 ஏரியா ரெண்டு ஏரியா கண்டுபிடிச்சு ரெண்டு பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் அவ்வளவுதான். ஓகே, ஸோ A1 is nothing but triangle மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு 1/2 B times of H is the area of triangle. அப்போ 1/2 times base பார்த்தீங்கன்னா 0.01, height வந்து 100 and this will be equal to solve பண்ணும்போது 0.5. இது வந்து A1. அதே மாதிரி A2 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெபிசம் மாடல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் ஏரியா வந்து ட்ரெபிசம் மாடல் இருக்கு. அப்போ the area of trapezium is 1/2 A plus B times of H. So 1/2 A பார்த்தீங்கன்னா let's say 100 and இது வந்து 120 and height வந்து பார்க்கும்போது 0.015 minus 0.01, right? So இந்த equation நீங்க சால்வ் பண்ணும்போது we can get A2 as 0.55. okay, 0.55. இப்போ since strain energy per unit volume nothing but toughness அப்படின்னா அந்த டோட்டல் ஏரியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ டோட்டல் ஏரியா will be equal to A1 plus A2, ஏன்னா மொத்தம் ரெண்டு ஏரியா கொடுத்துருக்காங்க, which is 0.5 plus 0.55. ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 1.05 அப்படின்னு வந்து ரிசல்ட் வரும். அண்ட் சின்ஸ் இங்கே வந்துட்டு stresses in megapascal, then the strain energy per unit volume will be megajoules per mm cube. Suppose in case ஒரு வேளை வந்துட்டு find the strain energy until to the elastic region, right? Find the strain energy until to the elastic region அப்படின்னு சொன்னா மட்டும் அது வந்து டிஃபரன்ஸ் A1 மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். காரணம் என்ன அப்படின்னா strain energy of the elastic region இதான் elastic region. இந்த ரீஜனை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா is nothing but proof resilience. Is nothing but proof resilience. இல்லாட்டி modulus of resilience whatever. Okay. So strain energy until to the elastic limit அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது nothing but proof resilience இல்லாட்டி modulus of resilience. But இங்க வந்துட்டு per unit volume அப்படின்னு தந்தனால we need to take the entire area which is nothing but toughness. Okay. So next question நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, direct formula இருக்கு. The Waterman stresses due to the pure shear is nothing but SYS nothing but 0.577 times of SYT by FOS. So 0.5577 into SYT, the yield tensile stress for 200 megapascal and factor of safety தரல, so leave it. So இரண்டு மல்டிபிளை பண்ணீங்க அப்படின்னா you can get the yield shear strength as 115.4 megapascal. Okay, so this is my yield shear strength. So next question பார்த்தீங்க அப்படின்னா we need to find the velocity at point A and O. இந்த diagram நல்லா அப்சர்வ் பண்ணும்போது is it clear இல்லையா, A வந்து is nothing but point of contact, is nothing but instantaneous center of rotation, right? Instantaneous center of rotation. அப்ப instantaneous center of rotationனா அங்க என்ன நடக்கணும், it has only the pure rotation, அங்க வந்து translationே கிடையாது. அப்ப இந்த பாயிண்ட் ஏல பார்த்தீங்கன்னா since it's point of contact it has only the rotation, it has only the rotation velocity.
and no translation இல்லையா? No translation, right? அப்ப velocity at A is nothing but 0. And what is the velocity at O? Velocity at O பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா is nothing but the centralized velocity. அப்ப இங்கேருந்து central mass distribution கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா since the velocity is nothing but r times of omega, right? r times of omega. அப்ப இந்த velocity வந்து நம்ம வெக்டர் ஃபார்ம் represent பண்றோம் அப்படின்னா for example இது வந்து x and y coordinate. அப்ப xல போறது வந்து let's say I vector and yல போறது வந்து let's say j vector. அப்ப since the VCM is moving along the x direction, I can say it is in I vector. அப்ப velocity at A is nothing but 0 and the velocity at O is nothing but r omega I vector. Very simple. And sixth question பார்த்தீங்க அப்படின்னா it is the numerical type. இது வந்து direct formula தான். And here பார்த்தீங்க அப்படின்னா we need to find the strain in the z direction. So strain of the jet is nothing but sigma z by E minus mu times of sigma y by E minus mu times of sigma x by E. அப்போ இங்கே ஃபுல்லாக E ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா then I can able to write the equation like 1 by E sigma z minus mu times sigma y minus mu times sigma x. Okay, so this is my final expression, right? இப்போ கொடுத்தப்பட்ட அந்த 2D stress state. So 2D stress state அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போனா sigma x and sigma y மட்டும் தான் இருக்கும் தவிர sigma z இருக்காது. So obviously இது வந்துட்டு 0. And sigma y பார்க்குறேன். Sigma y பார்த்தீங்கன்னா is along this direction இல்லையா, which is the compressive direction. அப்போ sigma y is nothing but minus 150. And sigma x பார்க்கும்போது along in this direction. அப்போ it is a tensile. அப்போ sigma x பார்த்தீங்கன்னா plus 350, right? So இப்போ கொண்டு போய் ஒன்றா எழுதும் போது here I can say strain along jet is nothing but 1 by 200 times 10 power 3. ஏன்னா Young's modulus வந்து 200 gigapascal இல்லையா? So 1 gigapascal is nothing but 10 power 3 megapascal. So 200 gigapascal அது வந்து 200 times 10 power 3 ன்னு மாத்திக்கிறேன். ஏன்னா என்னோட stress state கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா it is in megapascal. Okay, so 200 times 10 power 3 times 0 minus Poisson ratio பார்த்தீங்கன்னா 0.27 times of minus 150 minus again 0.27 times 350. So இந்த equation ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா one can write the strain along jet is nothing but minus 0.27 times 10 power minus 3. Okay, so இந்த question வந்து ரொம்ப direct substitution தான். So பெருசாக ஸ்கில்ல. And seventh question பார்த்தீங்க அப்படின்னா we need to find the block B weight, right? Block B weight. See இது வந்து கொஞ்சம் yes we need to think little bit. But ரெண்டு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா we know that all the weight has downward force. எல்லா வெயிட்டுமே கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும், கரெக்டா? அப்போ let's draw the force equilibrium. ஸோ இது வந்து W1, இது வந்துட்டு W2. ஓகே, அண்ட் செகண்ட் பார்க்கும்போது ஆல் த ஃபோர்ஸ் எங்கே போய் கான்சென்ட் ஆகும், ஐ மீன் ஆல் த வெயிட் எங்கே போய் கான்சென்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரைட்? ஸோ ஆல் வெயிட் இஸ் ஆன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்க்கும்போது த பாயிண்ட் O. ஸோ let's take moment O is nothing but 0. அப்போ இந்த W1 வெயிட் எப்படி ஆயிட்டு இருக்குது, இப்படி along the counterclockwise direction. And அதேவே W2 weight பார்த்தீங்க அப்படின்னா it is along in the clockwise direction. So minus W1 times 5 plus W2 times 8 is nothing but 0. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண அப்படின்னா I can able to write minus 5 times of W1 nothing but minus 8 times of W2. So இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். Weight of the first block பார்த்தீங்கன்னா 50 kgs, 8 times of W2. So I have only one variable which is unknown. So W2 is nothing but 31.25 kgs. So இதுவும் அதே மாதிரி தான். So இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா we need to find the length of the weld which is the L இல்லையா, which is nothing but L. And thickness of the plate கொடுத்துருக்காங்க and we have the shear strength is 150 megapascal. See, first of all இது பார்த்தீங்கன்னா இது வந்து lap joint and it has only one side. அதுதான் lap joint and it has only one side of weld. Okay, so I can say tau is nothing but P by A, right? Shear stress is nothing but load upon by area. And in the area எப்படி நம்ம எழுதலாம்,
for the single side is nothing but 0.707 times of h times of L. அப்ப load பார்த்தீங்கன்னா 5 newtons from 5 kilonewtons அப்ப 5 into 10 power 3 newtons by area 0.707 times of h, nothing but thickness, which is nothing but 10. So 10 times of length தெரியாது L, and since இங்க என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா factor of safety அப்படின்ற ஒன்று கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்படின்னா அந்த factor of safety கொண்டு போயிட்டு எப்பவுமே strength side டிவைட் பண்ணணும், ரைட்? அப்ப strength side டிவைட் பண்ணும்போது இது வந்து FOS. So yield shear strength is nothing but 150 upon by 3, and that's it. So ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான், which is nothing but L. So இதை நீங்க ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி Lக்கு நீங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can find L is nothing but 14.14 mm. Okay, so ரொம்ப சிம்பிள், டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் இதுவும். So next question பார்த்தீங்க அப்படின்னா is from vibration. We need to find the natural frequency. See, இதே beam model ஆக்சுவலாக வந்து நான் கிளாஸ் ரூம் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா தென் நம்ம யூடியூப் சேனல்லையே வந்துட்டு பீம் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணிட்டு ஒரு செப்பரேட் வீடியோவே நான் பண்ணியிருக்கேன். அது போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இது மாதிரி பீம் அண்ட் ஸ்ப்ரிங் ப்ராப்ளம் கேட்கும்போது the first initial step I need to model the beam as the spring. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? ஸோ லெட்ஸ் சே இது வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம், இது வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகே, அண்ட் இந்த இடத்துல போய் நான் கட் பண்ணுறேன். இந்த இடத்துல கட் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் சே இது வந்து ஃபர்ஸ்ட் ரீஜன், இது வந்து செகண்ட் ரீஜன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் பார்க்கும்போது ஐ ஹேவ் த ஸ்ப்ரிங் அண்ட் தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மாஸ் இஸ் அட்டாச் ஓவர் ஹியர். யா, ஸோ அதோட வெயிட், கவுண்டர் வெயிட் இங்கே கண்டிப்பாக இங்கே இருக்கணும். ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணும்போது, மீன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணும்போது இட் இஸ் நத்திங் பட் cantilever beam having the end load. அப்போ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த cantilever beam for the end load is nothing but WL³ by 3 times of EI, ரைட்? அப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I am going to write the spring force deflection equation, which is nothing but F times K times delta. So the force acting on the beam, nothing but stiffness of the beam times the deflection of the beam. So force acting on the beam, nothing but W. Stiffness of the beam, எனக்கு தெரியாது. And deflection of the beam, WL³ by 3 times of EI. அப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஐ மீன் டு த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீமுக்கு, ஸோ ஒன் கேன் ரைட் KB, WW கேன்சல், அப்போ 3 EI by L³. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம். இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ண ஃபார்ம் கொண்டு வருவோம். ஸோ லெட்ஸ் சே இது வந்துட்டு மாடல் இது மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா, இது வந்து மாஸ், இது வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ், இது வந்துட்டு பீம் ஸ்டிஃப்னஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீமும் இந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங்கும் இட்ஸ் இந்த பேரல் கனெக்ஷன். இந்த இடத்துல இட்ஸ் இந்த பேரல் கனெக்ஷன். அப்போ த டோட்டல் ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ், த டோட்டல் ஸ்டிஃப்னஸ் நத்திங் பட் ஸ்டிஃப்னஸ் ஆக்டிங் ஆன் த பீம் plus stiffness acting on the spring. So stiffness acting on the beam nothing but 3 EI upon L³ plus K, which is nothing but spring stiffness. So this is my K equivalent. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, we need to find the natural frequency for the free oscillation. For the free oscillation, which is nothing but அவங்க கேட்குறது omega n, which is nothing but natural frequency. So natural frequency nothing but K by M upon the whole load. அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா I can write 3 EI by L³ plus K upon the M the whole root in terms of radians per second. Okay, so that's the solution for this question. So next question பார்த்தீங்கன்னா we need to find the omega d by omega n value if the damping factor or damping ratio nothing but eta. So இந்த eta வந்துட்டு omega d by omega n ஈக்குவலாக இருக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் we need to just play along with the equation, அவ்வளோ வேற ஒன்றும் தெரியாது. So we know that omega d is nothing but omega n root over 1 minus eta square, right? Omega d is nothing but omega n root over 1 minus eta square. அப்போ omega d by omega n is nothing but 1 minus eta square upon the whole root. So since the given eta வந்துட்டு omega d by omega n அப்படின்னு கொடுத்துருக்காங்க, damping factor damping ratio அப்படின்ட்டு, அப்போ இந்த இடத்துக்கு போகலாம் I can put eta இல்லையா, I can put eta and
சிம்பிளி சால்வ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் டேக் த ஸ்கொயரிங் ஆஃப் த போத் சைட்ஸ். ஸோ ஈட்டா ஸ்கொயர் நத்திங் பட் 1 minus ஈட்டா ஸ்கொயர். ஸோ 2 ஈட்டா ஸ்கொயர் நத்திங் பட் 1. ஸோ ஈட்டா ஸ்கொயர் நத்திங் பட் 1/2, ரைட்? அப்படின்னா ஈட்டா இஸ் நத்திங் பட் 1/√2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஐ கேன் ரைட் ஈட்டா நத்திங் பட் 0.707. அவ்வளோதான் எம்சிக்யூ கொஸ்டின். ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஃபட்டிக். சரி, ஃபட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஃபட்டிக், வேறுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்டு ஃபட்டிக். ஓகே, ஸோ இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஃபட்டிக். ஓகே, சரி, நான் ஃபஸ்ட்டு டைப் சொல்லிடுறேன். ஸோ டைப் ஒன் நத்திங் பட் ரிப்பீட்டட் ஃபட்டிக். ஸோ ரிப்பீட்டிங் ஃபட்டிக் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், எண்டு வந்து மேக்ஸிமம் போயிட்டுருக்கும். அதுதான் வந்து ரிப்பீட்டட் ஃபட்டிக். ஓகே, ஸோ கிராஃப் ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் த 0, ஜஸ்ட் 0, go to the maximum and 0 and maximum, இப்படியே மாதிரி போயிடும். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் த கண்டினியூஸ் லூப். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சிக்மா மேக்ஸ். ஓகே, ஸோ டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்டு ஃபட்டிக். ஓகே, கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்டு ஃபட்டிக். இந்த கம்ப்ளீட் ரிவர்ஸ்டு ஃபட்டிக் மீன்ஸ் என்ன அப்படின்னா அது வந்துட்டு மினிமம்ல ஸ்டார்ட் ஆகும், அதே சேம் ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்ஸிமுக்கு வந்து லீட் ஆகும். இதுதான் வந்து கம்ப்ளீட் ரிவர்ஸ்டு ஃபட்டிக், which means that starting from the very lowest value which is nothing but sigma minimum ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு மேக்ஸிமம் லெவல் போகும் and again the same ஐட்ரேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்டு ஃபட்டிக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா மினிமமும் சிக்மா மேக்ஸிமம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா த மீன் ஸ்ட்ரெஸ் இங்கே சிக்மா எம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து 0. ஓகே, சிக்மா எம் வந்துட்டு 0. ஸோ ஃபார் கம்ப்ளீட் ரிவர்ஸ்டு ஃபட்டிக் த மீன் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் 0 அண்ட் ஸ்ட்ரெஸ் ரேஷியோ நத்திங் பட் -1 பிகாஸ் சிக்மா மேக்ஸ் வில் பி ஈக்குவல் டு -1 சிக்மா 1 அண்ட் வைஸ் வெர்சா, வாட் எவர் யூ கேன் சே. ஓகே, இதுதான் வந்துட்டு the type of fatigue. ஸோ இதில் பார்க்கும்போது they are asking to find the repeated fatigue. ஸோ type 1. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 0 to the maximum. அப்போ இது வந்து மினிமம், இது வந்துட்டு சிக்மா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ we need to find, இல்லையா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, for repeated fatigue stress determine the maximum stress if the endurance limit is equal to yield strength and ultimate strength is double of the yield strength. Okay, so I'm sorry, it is the yield. So yeah, so endurance limit வந்துட்டு equal to yield strength and ultimate strength வந்து double of yield strength. Okay, so endurance limit is nothing but yield strength and ultimate பார்த்தீங்கன்னா is twice of the yield strength and we given the factor of safety of 2 for the repeated fatigue. Okay, for the repeated fatigue. Okay, so let's plot the graph. Repeated fatigue is on the 0 to the maximum and to 0 to maximum and the loop will continues. So இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா மேக்ஸ் அண்ட் இது வந்துட்டு சிக்மா மினிமம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு அப்ளை எனி ஈக்குவேஷன் லைக் நீங்கள் குட்பேக் ஈக்குவேஷன், சாரி நீங்கள் வந்து குட்மேன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு சூட்டபேக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாலும் சரி, த ஆன்சர் வில் பி சேம். ஸோ அதில் வந்துட்டு எந்த மாற்றமே இல்லை. இந்த கேஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு அப்ளை த சூட்டபேக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ சிக்மா எம் பை சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஏ அப்பான் சிக்மா இ நத்திங் பட் 1/n. ஸோ இது வந்து நத்திங் பட் சூட்டபேக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ பிஃபோர் இந்த மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெயின் ஈக்குவேஷனை எவ்வளோ தூரம் ஷார்ட் பண்ணுறேன்னா அவ்வளோ தூரம் நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா சிக்மா எம் அப்படி வச்சுக்கிறேன், சிக்மா ஒய்யை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே லெட்ஸ் சே அதுவும் அதே மாதிரி வச்சுக்கிறேன், ப்ளஸ் சிக்மா ஏ சேம், பட் இன்ஸ்டெட் ஆஃப் சிக்மா இ ஐம் கோயிங் டு ரைட் சிக்மா ஒய். ஏன்னா அதானே கொடுத்துருக்காங்க சிக்மா ஏ நத்திங் பட் சிக்மா ஒய் அப்படின்ட்டு. And this will be equal to 1/2 because n is nothing but factor of safety. So this is equal to n. அப்போ இதை வந்து நான் இன்னும் ஷார்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ரைட் சிக்மா எம் ப்ளஸ் சிக்மா ஏ பை சிக்மா ஒய், ரைட், நத்திங் பட் 1/2. ஸோ ஐம் சாரி, யா, ஸோ சிக்மா எம் ப்ளஸ் சிக்மா ஏ நத்திங் பட் சிக்மா ஒய் பை 2. ஏன்னா இந்த சிக்மா ஒய்யை நான் இப்படி கொண்டு போயிடலாம். ஸோ சிக்மா ஒய் பை 2
ஸோ இப்போ சிக்மா எம் போல் ஐ கேன் ரைட் சிக்மா மேக்ஸ் சிக்மா மீன் by 2 plus sigma a equal I can write sigma max minus sigma min by 2, nothing but sigma y by 2. So from the graph நமக்கு நல்லாவே தெரியும் starting வந்துட்டு 0 which is nothing but a sigma minimum and is go to the 0 and continues. So இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா maximum level and இது வந்து 0 level. அப்போ sigma min 0 நால I can able to cancel it 0 0, right? அப்போ sigma max and sigma max I can able to write 2 times sigma max by 2 because the denominator is same. அப்போ just add மட்டும் பண்ணிக்கலாம், nothing but sigma y by 2. அப்படின்னா இங்க இருக்க 2 இங்க இருக்க 2 cancel ஆயிருமா, which means that 2 times of sigma max nothing but sigma y. So sigma max இப்போ arrange பண்ணும்போது is nothing but 0 sorry sigma y by 2 is nothing but 0.5 times of sigma y. So sigma max is nothing but 0.5 times of sigma y. Okay, so this is the solution for this question. So இதே கொஸ்டினை நீங்கள் வந்துட்டு குட்மேன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து நான் சூழ்நிலை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் குட்மேன் யூஸ் பண்ணாலும் த சேம் ரிசல்ட் தான் கண்டிப்பாக வரும். ஓகே, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பெருசாக கேட்டிங்கன்னா ஐ வாஸ் டோட்டலி என்ஜாய் வென் ஐ வாஸ் சால்விங் த ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு புரியல இல்லை வந்து உங்களுக்கு யூ ஸ்டில் ஹேவ் சம் டவுட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் சென்ட் மீ த இமெயில், நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். And upcoming section we will solve for the German and manufacturing exercise. Okay, so and until then, thank you and stay safe.